இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி. அக்யூபங்க்சர், அக்யூப்ரெஷர், அக்யூடெச் தெரப்பி அண்ட் அக்கு யோகா, இந்த மாதிரி நிறைய பேர்களில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அக்யூபங்க்சர்லேயே. இதற்கான வித்தியாசங்கள் என்ன? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன், வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ என்னுடைய பேர் அப்துல் ஹக்கீம், த ஃபவுண்டர் ஆஃப் கிளாசிக்கல் ஹீலர்ஸ் ஹப். ஸோ முதல்ல அக்யூபங்க்சர்னால் என்னன்னு முதல்ல நம்ம பொதுவாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு, இந்த உடல் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது என்னது? இந்த மூச்சு காற்று சுவாசிக்கணும், அதே மாதிரி நீர், தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் உணவு. இந்த மூணு விஷயம் எந்த அளவுக்கு ரொம்ப இன்றியமையானதோ, தேவையானதோ, அதே போல் நான்காவது ஒரு விஷயம் தேவை, இந்த காஸ்மிக் எனர்ஜி. அதாவது நம்ம உள்ளுறுப்புகளுக்கு அது முழுமையாக செயல்படுறதுக்கு இந்த உணவு சக்தி, பிராணசக்தி எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தியும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நமக்கு தெரியும், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. ஓகே, இந்த மேக்ரோகாஸ்மஸ், மைக்ரோகாஸ்மஸ், எப்படி இந்த அகிலம், இந்த உலகம் எவ்வாறு செயல்படுதோ அதே மாதிரி தான் இந்த பிண்டம், இந்த உடலும் செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பஞ்சபூதம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அந்த அடிப்படையில் தான் இந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே செயல்பட்டுருக்கு. ஓகே, ஸோ அதற்கு தேவையான சக்தியானது பிரபஞ்ச சக்தி நம்ம அறிவியல் அடிப்படையில் பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் மின் காந்த சக்தி. ஓகே, ஸோ இந்த சக்தியானது கிரகிக்கப்படுது நம்ம ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும். எது வழியாகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய தோள்கள் வழியாக, தோலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்வை துவாரங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வெட் ஹோல்ஸ் ஒவ்வொன்றுமே ஒரு அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ்னு சொல்லும். இது வழியாக தான் அது கிரகிக்கப்பட்டு இந்த உள்ளுறுப்புகளை சென்றடையுது. ஸோ அந்த சக்தி ஓடுது இல்லையா, அந்த பிரபஞ்ச சக்தி ஓடுது இல்லையா, கிரகிக்கப்பட்டு ஒரு பாதை வழியாக ஒவ்வொரு உள்ளுறுப்பையும் சென்றடையுது. அந்த பாதையை தான் சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிடியன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சரிங்களா? சக்தி ஓட்ட பாதை. அந்த சக்தியை தான் சி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சி. ஓகே, லைக் எப்படி நம்ம இந்த உடல் வாழ்க்கை, இந்த ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ, சொல்லுவாங்களே 72,000 நாடி நரம்புகளால் ஆனது இந்த உடல்னு சொல்லுவாங்க. நாடி நரம்புனா என்னது? நாடின்னு சொல்லக்கூடியது இரத்த நாளங்கள், இரத்த ஓட்டம். நரம்புன்னு சொல்லக்கூடியது இந்த உயிரோட்டம், இந்த சி எனர்ஜி. ஸோ இரத்த ஓட்டமும் தேவை, இந்த உயிரோட்டமும் தேவை. இந்த உயிரோட்டம் சீராக செல்ல வேண்டும். அந்த உயிரோட்டத்தில், அந்த சக்தி ஓட்டத்தில் எங்கேயாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? சக்தி முழுமையாக அந்த முக்கியமான உள்ளுறுப்புக்கு சென்றடையாது. உள்ளுறுப்புடைய பலகீனம்தான் வெளிப்படையில் நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. ஒரு வலியாகவோ, ஒரு அசௌகரியமாகவோ, இல்லை வாந்தியோ, பேதியோ, இதோ ஒரு சிம்டம்ஸ். உள்ளுறுப்புடைய பலகீனம் தான் காரணம். அப்போ அந்த உள்ளுறுப்புக்கு சரியாக அந்த சக்தி போய் சேரலை. அந்த சக்தியோட்ட பாதையில் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. அக்யூபஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 முக்கியமான உள்ளுறுப்புகள் இருக்குது. அந்த 12 உள்ளுறுப்புகளுக்கும் 12 விதமான சக்தியோட்ட பாதை வழியாக அந்த பிரபஞ்ச சக்தியான சென்றடையுது. இந்த சக்தியோட்ட பாதையில் எப்போல்லாம் தடை ஏற்படுது? எப்படி தடை ஏற்படும்? நம்ம செய்யக்கூடிய இயற்கை வாழ்வியலுக்கு முரண்பாடாக இருக்கும் பொழுது, உதாரணமாக பசி, தாகம், தூக்கம், ஓய்வு, உடல் கேட்கும் போது அதில் நம்ம கொடுக்காத போது அங்கே கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது. கழிவுகள் தேங்கும் போது சக்தி ஓட்டம் தடைபடுது. உதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டு மாடியில் டேங்க் இருக்குது, நம்ம கிச்சன் டேப்பில் தண்ணி வருது, ப்ளம்பிங் கனெக்ஷன் பைப்பு வழியாக வருது. டேப்பில் தண்ணி இல்லை, ஆனால் டேங்கில் தண்ணி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பைப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம். சரியா இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பைப்பில் எங்கே அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி அந்த அடைப்பை குத்தி நீக்கி விடுவோம். சரியா இல்லையா? ஸோ இதே தான் அக்யூபஞ்சர் சக்தினாலமும். உள்ளுறுப்பில் ஒரு பலகீனம் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த உள்ளுறுப்புக்கு வரக்கூடிய அந்த சக்தி நாளம், சக்தியோட்ட பாதையில் எங்கேயோ தடை ஏற்பட்டிருக்கு. ஸோ எங்கே அது தடை ஏற்பட்டுருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் அந்த அக்யூபஞ்சர் பாயிண்ட். அதை கண்டுபிடிச்சி அங்கே அந்த புள்ளியில் குத்தி தூண்டி விடுறது. எப்படி பைப்பில் நம்ம குத்தி அடைப்பை நீக்கிறோமோ அதே மாதிரி இந்த சக்தி ஓட்ட பாதையில் அடைப்பை நீக்கும் பொழுது அந்த சக்தி ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா உறுப்புகளும் சமநிலையில் சீராக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ உயிர் சக்தி அதிகரித்து கழிவுகள் நீங்கி உடம்பு சரியாக ஆரம்பிக்கும். இதுதான் அக்யூபங்க்சருடைய கான்செப்ட். இந்த அடிப்படையில் தான்
அக்யூபஞ்சர் புள்ளிகள் வேலை செய்யுது. இதை கண்ணால் பார்க்க முடியுமா? வெறும் கண்களால் பார்க்க முடியாது. இது பார்க்குறதுக்கு நிறைய டிவைசஸ் இருக்குது. பட் இதை வந்து நம்ம வெறும் கண்களால் நம்ம பார்க்க முடியாது. பட் நம்மளால் உணர முடியும். ஸோ நம்முடைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான புள்ளிகளை பயன்படுத்தலாம்னு அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் குறைவது உடனடியாக உணர முடியும். ஸோ வெறும் புள்ளியை மட்டும் போட்டால் அந்த பிரச்சனை சரியாகுமா? நிச்சயம் கிடையாது. அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு லத்தீன் மொழி. இந்த லத்தீன் மொழிக்கான முழுமையான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட்டஸ் ப்ளஸ் பங்க்சரான்னு ரெண்டாக பிரிப்பாங்க. அக்யூட்டஸ் அப்படின்னா சரியான, பங்க்சரா அப்படின்னா தூண்டுதல், ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அக்யூட்டஸ் அப்படின்னா சரியான முறையில் புள்ளியை தூண்டுதல். ஓகேங்களா? சரியான முறையில் சரியான புள்ளியை சரியான எண்ணத்தோடு தூண்டுதல். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான எண்ணம். நம்மளால தெரியும் எண்ணம் போல் தான் செயல். நம்ம படித்த விஷயம் தானே. எண்ணம் போல் வாழ்க்கையில் நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு சரியான மனநிலையோடு அந்த புள்ளியை தோன்றும் அந்த அளவுக்கு அது வேகமாக வேலை செய்யும். ஏன்னா இது உயிரோட்டத்தை சீராக்கக்கூடிய முறை. உயிரோட்டத்தை கண்ணால் பார்க்க முடியுமா? நம்ம எல்லாருமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அப்போ உயிரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாரும் நம்ம நம்புகிறோம். சரிங்களா இல்லையா? ஏதை நம்புகிறோம்? ஏன்னா உயிரோட்டத்தை பார்க்க முடியாது, அதெல்லாம் நம்புகிறோம். உயிரோட்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சக்தி ஓட்டத்தை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதோடைய செயல்பாட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த அக்யூட்டஸ் ப்ளஸ் பங்க்சரா சரியான எண்ணத்தோடு அதை தூண்டும். எந்த எண்ணம் இருக்கணும், எந்த மனநிலையில் இருக்கணும், இது எல்லாமே வந்து நீங்கள் வகுப்புகளை சரியாக நீங்கள் படிக்கும்போது, உதாரணமாக நம்ம வகுப்பில் சொல்லக்கூடியது வந்து பயபக்தியோடு அந்த புள்ளியை தூண்டணும்னு சொல்லுவோம். பயம் அப்படின்னு சொல்கிறது உள்ளட்சம். ஓகேங்களா? அதாவது நம்ம தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த உள்ளட்சத்தோடு நம்ம செய்யும் பொழுது அந்த புள்ளி நீங்கள் சரியாக நீங்கள் தூண்டுவீங்க. அதே மாதிரி பக்தின்னு சொல்லக்கூடியது நம்பிக்கையோட. ஏன்னா அந்த ஈவன் இப்போ கூட நிறைய இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான எண்ணங்கள் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க, பிரார்த்தனைகள் அல்லது சரியான எண்ணத்தோடு சரியாகிட்டு இருக்கு, சரியாக அந்த எண்ணத்தோடு நீங்கள் அதை தூண்டணும். அதே நேரத்தில் எந்த நோயாளிக்கு நீங்கள் அந்த புள்ளியை தோன்றீங்களோ அந்த நோயாளிக்கும் அந்த எண்ணத்தை நீங்கள் விதைக்கணும். சரியாயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவே வந்து பல பிரச்சனைகளை, நோய்களை வந்து அவங்களுக்கு குணப்படுத்த ஆரம்பிக்கும். இதெல்லாம் அறிவியல் ரீதியாகவும் ஒரு புள்ளியை நீங்கள் தூண்டும் பொழுது, ஓகேங்களா, அது பலவிதமான நியூரோ கெமிக்கல்களை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ என்டோஃபின், டோபமைன், இந்த மாதிரி நிறைய நியூரோ கெமிக்கல்கள் வந்து தூண்டப்படும் பொழுது அது அந்த ஹீலிங் ப்ராசஸை வந்து அதிகரிக்குது. எந்த ஒரு வலி இருக்கோ அந்த வலிக்கு முதல்ல நிவாரணத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அண்ட் ஹீலிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த ஏரியாவில், அந்த பிரச்சனை இருக்கிற ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இது எல்லாமே வந்து உடனடியாக அந்த பிரச்சனை சரியாக்குறதுக்கு ஒரு வழிகுலாக அமையுது. ஓகேங்களா? ஸோ இது அக்யூபஞ்சரில் மட்டும்தான் நடக்குதா? ஓகே, அக்யூபஞ்சர்னால் என்ன? பொதுவாக நம்ம அக்யூபஞ்சர் நம்ம புரிஞ்சுக்கிறது நீடில் அந்த புள்ளிகளை நம்ம செலுத்துறது. இதுதான் நம்ம அக்யூபஞ்சர்னு நினச்சிட்ருக்கோம். சரிங்களா? அப்படின்னா இப்போ அக்யூபஞ்சர் ஒரு நீடில், அந்த நீடில் வந்து 2 வகையான மெட்டல் இருக்கும். ஒரு சில்வர், அதுக்கு சுற்றி ஒரு காயில் மாதிரி இருக்கும், ஹேண்டில் ஹெட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நீடில் நம்ம இன்செர்ட் பண்ணும்பொழுது என்ன நடக்குது? நார்மலாக எப்படி அக்யூபஞ்சர் வேலை செய்யுது? பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியை கிரகிக்கிறதன் மூலியமாக. இப்போ அந்த புள்ளியில் சக்தி ஓட்டம் தேங்கி இருக்குது. ஸோ அந்த புள்ளியை நம்ம தூண்ட வைக்கிறதுக்காக ஒரு நீடில் நம்ம இன்செர்ட் பண்ணும் பொழுது நம்ம தெரியும், இரும்பு நீடில் கண்டிப்பாக மின்னோட்டத்தை கடத்தும். இது அறிவியல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த நீடில் வச்சு இன்செர்ட் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு உதவும். ஓகேங்களா? அந்த புள்ளியை நீங்கள் அக்யூப்ரெஷர் கொண்டு அழுத்தியும் தூண்டலாம். அந்த புள்ளியை நீங்கள் லைட்டாக அப்படி சேதப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது எனர்ஜி அதிகமாக ரிசீவ் பண்ணும். இல்லைனா நீடில் போட்டும் அந்த புள்ளியை நீங்கள் தூண்டலாம். இல்லது நீங்கள் மெதுவாக நீங்கள் பட்டும் படாமல் அது தொட்டும் தூண்டலாம். ஓகேங்களா? ஸோ பட்டும் படாமல் தொடுறது தொடு சிகிச்சை. ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட் எனர்ஜி. அதாவது உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு நீடில்னு சொல்லக்கூடியது ஒரு சூன், 2 சூன் அந்த மாதிரி லைக் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நீடில்லையே வந்து உங்களால் ஒரு மின்னோட்டம் பாயுது அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ ஒரு ஹீலர் அந்த புள்ளியை தூண்டுறார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புலையும் அந்த மின்னோட்டம் இருக்கா இல்லையா?
நிச்சயமாக இருக்குது. நம்ம உடம்புலையும் மின்னூட்டம் பாயும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த புள்ளி நம்ம பட்டும் படாமல் தொடும் பொழுதும் அந்த புள்ளியானது தூண்டப்படும். இல்லை அக்யூப்ரெஷர் கொடுக்கும் பொழுதும் அந்த புள்ளி தூண்டப்படும். ஓகேங்களா? அல்லது நீடில் போட்டாலும் அந்த புள்ளி தூண்டப்படும். சரிங்களா? ஸோ யாருக்கு எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நோயாளிகளுக்கு ஏற்ப, ஓகேங்களா, அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ப. ரொம்ப ஒரு அக்யூட் கண்டிஷன் ஒருத்தர் வராங்க, அதாவது ஒரு தீவிரமான நிலையில், தாங்க முடியாத நிலையில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, உடனடியாக சிகிச்சை கொடுக்கறதுக்கு அக்யூபங்க்சரோ அக்யூப்ரெஷரோ உடனே சிம்டமேட்டிக்காக, ஓகேங்களா, கிளினிக்கல் அக்யூபங்க்சர் அடிப்பில் உடனடியாக அவருக்கு ரிலீஃப் கொடுக்கணும், வயிற்று வலி ஏதோ ஒன்று சரி பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி அக்யூட் டச்னு வரும்பொழுது பஞ்சபூத புள்ளிகளை அக்யூட் டச் அடிப்படையில் தூண்டும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பஞ்சபூத புள்ளிகள் அப்படின்னா 360க்கும் மேற்பட்ட புள்ளிகள் நம்ம உடம்புல இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு சில புள்ளிகள், பஞ்சபூத புள்ளிகள் வந்து நம்முடைய உள் உறுப்புகளை வந்து அதோட இயக்கத்தை வந்து சமநிலைப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அந்த புள்ளிகள் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த ஒரு புள்ளியை நம்ம பட்டும்படாமல் தொடும் பொழுது அந்த புள்ளி தூண்டப்படும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை லேர்ன் பண்ணும் பொழுது, அடிப்படையில் லேர்ன் பண்ணும்போது நிச்சயமாக தெளிவாக புரியும். ஒரு சிறந்த ஒரு சிகிச்சையாளராக நம்ம ஆக இயலும். ஓகேங்களா? ஸோ நம்முடைய குடும்பத்துக்கும் சரி, நம்முடைய சமுதாயத்துக்கும் சரி நிச்சயமாக உதவ முடியும். மேற்கொண்டு இதை பற்றி நல்லபடியாக படிச்சுக்கணும் அப்படின்னா, லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய வகுப்பு இருக்குது, அதுக்கு நீங்கள் இணையலாம். ஸோ அதோடய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? abdul.cc/instant. ஓகே. ஸோ இது ஒரு 4 நாள் நேரடி ஆன்லைன் வகுப்பு. ஸோ லைவ் செஷனில் வந்து தினமும் ஒரு 2 மணி நேரம் வகுப்பாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இணைஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கீழே வந்து சப்போர்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ மீண்டும் இன்னொரு தகவலோடு நிச்சயமாக நான் சந்திக்கின்றேன். நன்றி. தேங்க்யூ.